ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் தான் விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். காலையிலேருந்து ஒரு வேலை பண்ண முடியல. இசான குட்டிக்கு ஜுரம், எனக்கோ கோல்டு இருந்ததுனால இப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக ஆரம்பிச்சுடுவேன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டீ போட வச்சுட்டு ரைஸ் வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் கிச்சனெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதோ கையோட அரேஞ்ச் பண்ணிடலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மசாலா டப்பாலாம் கண்ணாடி போட்டால் வச்சுருந்தேன். இங்கே வந்துட்டு பிளேஸில் அதிகமாக வைக்கிறதுக்குன்னு இந்த இதில் மாற்றிட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே மிக்சி கூட எடுத்து அரேஞ்ச் பண்ணல, அதுவும் கையோட எடுத்து வச்சுட்டேன். அந்த ஒரு இது ஃபுல்லாகவே இந்த மிக்சிக்கே ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் கொஞ்சம் க்ளீனிங்லாம் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சமைக்கவும் ஆரம்பிச்சலான்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த கிச்சன் இங்கே ஜன்னலில் கொஞ்சம் மெஸ்ஸாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கைமா இருந்துச்சு. அந்த கைமாலே இன்றைக்கி உண்டைக்கறி குழம்பு செஞ்சுருவோன்னு சொல்லி அதில் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டுக்கலான்ட்டு எல்லாமே வதக்கிட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதில் தேங்காய் சேர்க்கல. தேங்காய் சேர்க்குறதா வதக்க தேவையில்லை. தேங்காய் போடாமல் இருக்கிறதுனால எல்லாமே வதக்கிட்டு அரைச்சிங்கனாக்கா தேங்காய் போட வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே வதக்கினா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் இதில் போட்டு அதோ அரைச்சிட்ட கைமாக்கு. இப்போ அரைச்சி வச்சிருந்த எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடுவோம். நான் தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி போட்டு வதக்கிட்டு ஆறினோடனே அரைச்சிட்டேன். இப்போ ஒரு கடையில் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதில் கிழங்கு போட்டுட்டேன். கிழங்கு வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்துடணும். இதில் தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு அப்புறம் பட்டாணியை போட்டுட்டு நல்லா வெந்தனையும் லாஸ்ட்டாக கைமா போட்டுட்டு ஒரு 2 கொதி வந்தனும் இறக்கிட்டேன். அது கூட ரைஸை தான் வச்சுருந்தோம். அதனால் வெளியிலேருந்து கொஞ்சம் பரோட்டா வாங்கிட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி ஈவினிங் டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தானுங்க. அடுத்த